தொலைபேசியில் அழைத்து ரொம்ப சிறப்பாக பேசுகிறீங்க தம்பி, இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க பாராட்டிய ஒரு உள்ளம். தாயுள்ளத்தோடு அரசியல் வேறுபாடு இல்லாமல் யார் நல்லது பண்ணாலும் நல்ல விஷயம் பண்ணாலும் பாராட்டக்கூடிய ஒரு தாயுள்ளம், தனக்கென முத்திரை பதித்த ஒரு மாபெரும் கலைஞனுங்க. தமிழ் திரையுலகம் இல்லை, ஒட்டுமொத்த கலையுலகத்துக்கே இது மாபெரும் பேரிழப்பு. குருநாதரை இழந்த அந்த சோகத்திலிருந்து நாங்கள் இன்னும் மீண்டு வரல. அவருடைய சீடனை நாங்கள் இழந்திருக்கிறோம். நிலைகுலைந்து போயிருக்கிறேன். இந்த துக்கத்தில் அவர்களினுடைய வீட்டாரோடு நாங்களும் பங்கெடுக்கிறோம். அண்ணன் பாக்கியராஜ் அவர்களுக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க குடும்பத்திற்கு தேவையான அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் முன்ன நின்று செய்து அவர்களுக்கு தேவைப்படுகிற அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசு செய்யுங்கிறத நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக அடுத்தடுத்து என்ன செய்ய போங்கிறத அவ்வப்போது நம்முடைய மக்கள் செய்தி தொடர்பாளர்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் தேவை. மை டியர் ப்ரெஸ் பீப்புள், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியாததில்லை, இந்த மாதிரி இக்கட்டான நேரத்தில் அவருக்கு அஞ்சலி செலுத்த வரக்கூடிய பொதுமக்களுக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் அவருடைய ரசிகர் பெருமக்களுக்கும் எந்த வகையிலும் ஒரு இடையூறு ஏற்படாத வகையில் நம்ம சைடில் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் ஏற்பாடு செய்ய சொல்லியிருக்கேன். காவல்துறையை இன்னும் வேணுமான அளவுக்கு ஃபோர்ஸை நான் இறக்க சொல்லியிருக்கிறேன். ஐயாவுக்கு ஒரு பரிபூர்ண மரியாதையோடு எல்லாத்தையும் செய்யணுங்கிறத நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் அவருடைய பிரிவால் வாடக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய இரங்கலை பதிவு செய்கிறேன். அண்ணனுடைய ஆன்மா இறைவனடி சேரட்டும். டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன். இயக்குனர் கே பாக்கியராஜ் அவர்களினுடைய இறுதி மரியாதைக்கு முழு அரசு மரியாதையோடு ஏற்பாடு செய்வதற்காக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான விஷயங்களை ஆய்வு செய்து வெகு விரைவில் அறிவிப்பு வழங்க இருக்கிறார். தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கு தேவைப்படுகிற அனைத்து மரியாதையோடு அவரினுடைய இந்த இறுதி அஞ்சலி நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பிரிவால் வாடும் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நான் பேசிக் கொண்டிருக்கும் போதே அரசு மரியாதை வழங்கப்படும்னு அறிவிப்பையும் வழங்கியிருக்கிறாரு. அனைத்து கலை உலக நண்பர்களின் சார்பாக மாண்புமிகு முதல்வருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம். நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். இயக்குனர் திரு பாக்கியராஜ் சாருடைய மறைவு தமிழ் திரையுலகத்துக்கு ரொம்ப இழப்பு. சார் படங்களில் நான் நடிக்கலை, ஆனால் 88, 91 அடையார் திரைப்படக் கல்லூரியில் நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் டைரக்ஷன் படிக்கும்போது எங்களுக்கு சார் ஸ்க்ரீன்லே அந்த பாடம் எடுப்பாங்க. அவரை வாடும் குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். முந்தானை முடித்து அந்த 7 நாட்கள் உட்பட 75 படங்களை இயக்கிய எம்ஜிஆர் அவர்களின் பொன்வாயால் தன்னுடைய கலை உலக வாரிசு என்று அழைக்கப்பட்டவர், வர்ணிக்கப்பட்டவர், அவரால் பாராட்டு பெற்றவர், பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர், பல கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தியவர், அதைவிட நல்ல இதயம் படைத்த ஒரு மனிதாபிமானி இன்று நம்மிடையே இல்லை. இது ஒட்டுமொத்த இந்திய கலைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அன்னார் அவர்கள் இன்னும் 10-20 வருடங்கள் வாழ வேண்டியது மிகவும் மன வருத்தத்தை அளித்துவிட்டு சென்று விட்டார். அவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். இந்திய திரைவானில் மட்டுமல்ல, அகில உலக அளவில் திரைக்கதை இவர் அளவுக்கு எழுத முடியாது. நாங்கள் தயாரித்த சரக்கு திரைப்படத்திலும் ஒரு வழக்குரைஞராக அன்னாரை நடிக்க வைத்திருந்தேன். 16 ஷாட்டு டைரக்டர் வச்சுருந்தார். அதை பார்த்தாரு, கேமராவை அங்கே வைங்கன்னாரு. ஒரே ஷாட்டில் அந்த டேக்கை எடுத்தார். அப்படி ஒரு வல்லமை படைத்தவர். பாராட்டிக்கிட்டே போகலாம். உலக திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அவர் இடத்தை நிரப்புவதற்கு யார் வருவார் என்று தெரியாது. அன்னாரின் ஆத்மா சாந்தி அடையட்டும். இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களின் மறைவு
பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. மிகுந்த உடல்நலத்தோடு இருந்தார். இளைஞரை போல் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டே இருந்தார். அரசியல் நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தலைமை மாணாக்கர் என்கிற பெருமைக்குரியவர். திரையுலகின் பேராளுமைகளுள் ஒருவர். 80களில் 90களில் திரையுலகில் மிக பெரும் ஆளுமையாக கோலோச்சியவர். எம்ஜிஆர் அவர்களால் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்கப் பெற்றவர். அவருடைய தமிழ் அனைவரையும் ஈர்க்கும் இனிமையான தமிழாக இருக்கும். திரைக்கதைக்கு பெயர் போனவர். இவரை போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். குடும்ப பின்னணியை கொண்ட படங்கள், ஏராளமான படங்களை தமிழ் உலகுக்கு அளித்தவர். எப்போது பாக்கியராஜ் படம் வரும் என்று பெண்களெல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பெண்களை வெகுவாக ஈர்த்த வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் மறைவு எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி. 2 நாட்களாக சுந்தர்சி அவர்களுடைய மகள் திருமணத்தில், குஷ்பு அவர்களுடைய மகள் நிகழ்ச்சியில் எங்களோடு 2 நாட்கள் உடன் இருந்தார்கள். எழுத்தாளர்களுடைய நிகழ்ச்சி இருக்கிறது என்று அவர் மட்டும் வந்து அவருடைய துணைவியார் அங்கே இருந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் போற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர், திரைக்கதை வசனத்தினுடைய மன்னர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் உலகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகும். அது அவருடைய தலைவர் பாரதி ராஜா அவர்கள் 10ஆம் தேதி சென்ற மாதம் காலமானார். இந்த மாதம் 10ஆம் தேதி இவர் காலமாகியிருக்கிறார். தன்னுடைய இயக்குனர் தனியாக இருக்கிறார் என்று பாக்யராஜ் அவர்கள் அவரோடு இணைந்து விட்டார்கள். நாங்கள் எங்கள் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலே ஜனவரி மாதத்திலே இந்த ஆண்டு அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தோம். அதேபோல் 50வது ஆண்டு திரையுலகத்திற்கு வந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். இதையெல்லாம் அவருடைய மனதிற்கு தென்பட்டு காலன் அவரை கொண்டு சென்றிருக்கிறது. அவரது துணைவியாருக்கும் மகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை புதிய நீதி கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பாக இன்றைக்கு மறக்க முடியாத திரைப்படத்தில் இயக்குனராகவும் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் இசையமைப்பாளராகவும் குறிப்பாக
எளிய மக்கள் புரிந்து கொள்கிற வகையில் திரைக்கதை வசனத்தை தமிழ் திரையுலகில் மிகச் சிறப்பாக செய்து வருமான மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்களுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் என்கிற முறையில் நானும் மாநில செயற்குழு உறுப்பினர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் தா லெலின் அவர்களும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். அவர் தமிழ் திரையுலகத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை உருவாக்கினார் என்றால் அவர் துவக்க காலத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஜீவா மன்றம் கோவையில் இருக்கிற பாப்பநாயக்கம்பாளையத்தில் இருக்கிற ஜீவா மன்றத்திலே தான் அவர் மாணவராக இளைஞராக இருந்த பொழுது அங்கே இருக்கிற தோழர்களோடும் ஜீவா படிப்பகத்தில் இருந்த பல்வேறு மார்க்சிய லெனினிய நூல்களை கற்றதன் மூலமாகத்தான் நான் இப்படிப்பட்ட முற்போக்கான சிந்தனைகளை கருத்துக்களை திரையுலகத்திலே படைக்க முடிந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த நடிகரும் திரைக்கதை வசனம் மற்றும் தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், ஏன் இன்னும் பத்திரிகையாளராக அவர் பத்திரிகையாளராக பாக்கியா என்கிற அந்த பத்திரிகை துறையில் கேள்வி பதில் என்கிற அந்த நிலையில் மிகச் சிறப்பாக கேள்வி பதில் என்கிற தலைப்பில் பாக்கியாவில் அவர் மிகச் சிறப்பான முறையிலே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்கள் அஞ்சலியை செலுத்துகிறோம். ரங்களச்சி எல்லாரையும் நேசிக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய அண்ணன் பாக்யராஜுடைய மறைவு இடி விழுந்தது போன்ற ஒரு செய்தி இன்னைக்கு தாங்கவே முடியல. தமிழ் சினிமா தன்னுடைய பாக்கியத்தை இழந்து விட்டது. நட்சத்திரங்களையும் நடிகர்களையும் சமமாக உயர்த்தி பிடித்த படைப்பாளி இன்னிலிருந்து இல்லை. அண்ணன் என்னைக்குமே நிதானத்தோடே இருப்பார். எப்படிப்பட்ட சூறாவளியாக இருந்தாலும் பாக்யராஜ் அண்ணனை எதுவுமே உள்ளுக்குள்ள பாதித்ததே இல்லை. ஆனால் எங்களை எல்லாம் நிதானம் இழக்க வச்சுட்டார். இது மிகப்பெரிய வெற்றிடம். அவர் ஒருத்தர் தான் எப்பொழுதுமே எல்லாரு கூடயும் ரொம்ப சகஜமாக, ரொம்ப எளிமையாக, ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர். பாக்யராஜ் அப்படிங்கிறது நான் நேசிக்கக்கூடிய அண்ணன், தலை சிறந்த படைப்பாளி. இது எல்லாவற்றையும் தாண்டி தமிழ் சினிமா, இந்திய சினிமாவினுடைய ஒரு மிகப்பெரிய சகாப்தம். இப்போதான் மேம் பார்த்தேன், சாந்தனு பாப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல். என் அண்ணனுடைய ஆத்மா பரிபூர்ணமாக சாந்தி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். திரைக்கதை நாயகன் என்று சொல்லக்கூடிய வகையில் திரைக்கதையில் பல மாயாஜலங்களை, திரைக்கதையில் ஒரு முதிர்ச்சியான அனுபவத்தை அடுத்த தலைமுறை இயக்குநர்களுக்கு ஒரு பேராசிரியராக இருந்து செயல்பட்டு வந்த மரியாதைக்குரிய இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களுடைய மரணம் என்பது ஒரு அதிர்ச்சியையும் வலியையும் தரக்கூடிய மரணமாக இருக்கின்றது. திரையுலகில் பல சீர்திருத்த கருத்துக்களை, இன்னும் கூடுதலாக அழுத்தமான சமூக சீர்திருத்த கருத்துக்களை முன்வைத்தவர் மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். இது நம்மாளு என்கின்ற திரைப்படத்தின் மூலமாக பார்ப்பனிய ஆதிக்கத்தை துணிச்சலோடு ஒரு எளிய மக்களுடைய நாயக பிம்பத்தோடு அந்த
திரைக்கதையை அமைத்திருப்பார். இன்றைக்கு அந்த திரைப்படம் அப்படிப்பட்ட திரைப்படத்தை இன்றைக்கு யாராவது எடுக்க முடியுமா என்கின்ற வகையில் ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வையோடு எடுத்த திரைப்படம் இது நம்மால். அது மட்டுமல்ல, ஒரு பத்திரிகை உலகில் பாக்கியா மூலமாக பல குட்டி கதைகளை கேள்வி பதில் மூலமாக முன்வைத்தவர். அப்படி ஒரு முக்கியமான இடத்தில் தமிழ்நாட்டில் திரைப்படமாக இருக்கட்டும், பத்திரிகை உலகமாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் அவர் தனக்கான முத்திரை பதித்தவர் மரியாதைக்குரிய இயக்குனர் பாக்கியராஜ் அவர்கள். கடந்த ஆண்டு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய பிறந்தநாளில் அவரை நாங்கள் அழைத்து சென்று விழாவுக்கு அழைத்து சென்றிருந்தோம். இதே வீட்டில் வந்து அழைத்திருந்தோம். அவ்வளோ உற்சாகமோடு விடுதலை சிறுத்தைகளோடும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களோடும் இணைந்து அந்த விழாவில் பங்கெடுத்தவர். இன்றைக்கு அவர் இல்லை. அவருடைய குரு மரியாதைக்குரிய பாரதிராஜா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய மறைவு இன்றைக்கு 17வது நாள். அவர் மறைந்த 17வது நாள். அதே நாளில் 17வது நாளில் சிஷியனும் இறந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்குகின்றது. அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். குடும்பத்தினருக்கு எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம், ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய நெருங்கிய நண்பர் கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து அவருக்கு எனக்கு நல்ல தொடர்பு. இந்தியாவிலேயே ஸ்க்ரீன் பிளே திரைக்கதைக்கு மிகப்பெரிய ஒரு ஆசானாக விளங்கியவர் தான் பாக்யராஜ். அமிதாப் பச்சனை வைத்து படம் எடுத்தவர். பெண்கள் குடும்ப தலைவிகளுடைய ஆடியன்ஸ் என்பது நம்பர் 1 யாருக்குன்னா பாக்யராஜ் என்ற அந்த ஒரு பெயரை தக்க வைத்து கொண்டார். தன்னையே கேலி செய்து கொண்டு நான் ஒரு ஹீரோ இல்லை அப்படின்னு சொல்லியே பல படங்களை வெற்றி படங்களாக மாற்றியவர் திரு பாக்யராஜ். பல படங்கள் அவரது 100 Days and Silver Jubilee போயிருக்கு. கொங்கு மண்ணுக்கே உண்டான அனைத்து ஒரு நல்ல குணங்களும் ஹாஸ்பிட்டாலிட்டி உடையவர். யாரை பற்றியும் புறம் பேச மாட்டார். ஆக்சுவலாக அவர் இன்றைக்கி எழுத்தாளர் சங்கத்தில் எலெக்ஷனுக்கு அவர் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு 10 மணிக்கு கிளம்ப வேண்டியவர். அவர் இந்த வாக்கிங் போயிட்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நமக்கே இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்குன்னா திருமதி பூர்ணிமா பாக்யராஜ் மகள் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ அதிர்ச்சியாக இருந்திருக்கும். இது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. ஆனால் பாக்யராஜ் என்ற நடிகன் மீடியா இருக்கிற வரைக்கும், டிவி இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட சோகத்தை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறப்பதற்கு உண்டான மனோதைரியத்தை ஆண்டவர் அவருக்கு அளிக்க வேண்டும். இந்த அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கின்றேன். அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் அவருடைய மறைவு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்தியாவிற்கும் என்று சொல்லலாம். ஒரு பன்முக தன்மையுள்ள இயக்குனராகவும் கதாநாயகனாகவும் அரசியல் தலைவராகவும் திகழ்ந்தவர். அரசியல் கட்சிகளில் பணியாற்றியவர். ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக தமிழ்நாட்டில் உயர்ந்து நின்ற ஒரு மாபெரும் சிகரமாக திகழ்ந்தவர் தான். அவருடைய குருநாதர் என்று அழைத்து கொண்ட அண்ணன் பாரதிராஜா அவர்கள் இறந்து 2 வாரங்களில் இவருடைய மறைவு மிகப்பெரிய பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. சாதாரண கிராமங்களில் உள்ளவர்களும் கதாநாயகனாகலாம், திரைத்துறையில் கோலோச்சி ஓங்கி நிற்கலாம் என்பதற்கு இவர் ஒரு முன் உதாரணம். சில மாதங்களுக்கு முன்பு கூட நானும் அவரும் திருப்பெரும்புதூரில் ஒரு நாயுடு மகாசபை மாநாட்டில் கலந்து கொண்டு நீண்ட நேரம் உரையாற்றியிருந்தோம். அவர் ஆளுமையெல்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருந்தேன் நான். அப்படிப்பட்ட ஒரு மிக உயரமான ஆளுமையை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய குடும்பத்தாருக்கும், ரசிகர்களுக்கும், திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நான் ரமேஷ் கண்ணா பேசுகிறேன். திரு பாக்யராஜ் அவர்களுடைய இழப்பு தலையுலகத்துக்கு மட்டுமல்ல, எங்களை போன்ற திரையுலகத்துக்கு முயற்சி செய்யும் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். ஏன்னா அவர் தான் முதலாக நாங்கள்லாம் நடிக்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்து அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும். ஆனால் அவர் தான் முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் வந்து அப்புறம் கதாசிரியராகி, அப்புறம் வசனகர்த்தாகி, அப்புறம் பாரதிராஜா மூலமாக இமயம் அவருக்கு கருணைனாலே அவர் பெரிய ஹீரோவனாக. அப்போ எங்களுக்கெல்லாம் அவர் தோன்றிச்சு, நம்மளும் அசிஸ்டன்ட் ஆனால் சினிமாக்குள்ள நுழைஞ்சால் நம்ம ஒரு இடத்துக்கு வரலான்னு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். அதுக்கப்புறம் நான் சினிமாவில் எல்லாம் ஆர்டிஸ்டாக ஆன பிறகு, டைரக்டர் ஆன பிறகு
நிறைய சந்தித்திருக்கிறேன். அவரோட நிறைய பட்டிமன்றங்கள் அவர் நடுவராக நான் பேசியிருக்கிறேன். பட்டிமன்றம் பேசும்போது ரொம்ப பாராட்டுவார். புத்திசாலித்தனமாக பேசுகிறாப்புல ரமேஷ் சொன்னாங்க. அப்புறமா பட்டிமன்றம் முடிஞ்சு கூட அவர் எங்களை அனுப்ப மாட்டார். அவருடைய அறைக்கு அழைத்து எங்களுக்கெல்லாம் தனியாக சாப்பாடு கொடுத்து கவனித்து ரொம்ப அன்பாக பழகுவார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எம்ஜிஆர் வாரிசுனா நீங்கள் சொந்தம் தான் சார். இப்படி ரமேஷ் சொன்னால் அப்படின்னாரு. இல்லை சார், எம்ஜிஆர் வந்து என்னோட சொந்தம், ஜானகி அம்மா என்னுடைய அத்தை பொண்ணு, அதனால் அவர் சொந்தம்னா நீங்களும் எனக்கு சொந்தம் சார் அப்படின்னு சிரிப்பார். அது மாதிரி நிறைய பேட்டிகள் நான் கொடுக்குறதெல்லாம் படிச்சுட்டு வேறு ஒரு மீட்டிங்கில் ஒரு 3 மாதம் 4 மாதம் சந்திக்கும் போது அந்த பதிலை சொல்லி என்ன சொன்னால் அவங்க பதில் ரொம்ப அருமையாக இருந்துருவார். ஒரு இடத்துல கேட்டால் ஏன் டைரக்ஷன் பின் வாங்கிட்டீங்க? நான் சொன்னேன், நான் பின் வாங்கலை, யாரும் முன் வரல அப்படின்னு. அதை வந்து குறிப்பிட்டு மேடையிலே பேசி பாராட்டினார். அப்படி ஒரு நல்ல உள்ளவர், திறமை இருக்கணும், பாராட்டுற ஒரு நல்ல குணம் உள்ளவர். அவருடைய இஷ்டம் தான் பாண்டியராஜன், பாண்டியராஜன் இஷ்டம் தான் நான். அவர் வழியாக வந்தவர் நான். அதனால் அவர் ஆன்மா சாந்தி அடையும். அவர் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இடங்களை தெரிவித்தார். மரியாதைக்குரிய சகோதரர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருகிறது. அவர் ஒரு தேசியவாதி. அவர் நல்ல நடிகரா, நல்ல இயக்குனரா, நல்ல அரசியல்வாதியான்னு கேட்டால் நல்ல மனிதர். அவர் பாக்யா பத்திரிகை தான் நான் நிறைய நேரம் படித்தது உண்டு. அவரை நடிப்பவராக தெரிஞ்சதை விட படிப்பவராக தான் எனக்கு தெரியும். இந்த திடீர் மறைவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அவரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு எனது வணக்கங்கள். அவரை இழந்து வாடும் கலைத்துறையினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். நல்ல மனிதர், அமைதியான மனிதர். அவர் இழப்பை தாங்கும் பலத்தை இறைவன் அவருக்கு கொடுக்கட்டும். மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களால் அடையாளம் காணப்பட்டவர், இன்னும் ஒரு அரசியல்வாதியாக மிளிர்ந்திருக்க வேண்டியவர். அவருக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய பழகுவதற்கு ஒரு நல்ல சகோதரராக, ஒரு பண்பாளராக, எப்போதுமே ஒரு இன்முகத்தோடு புன்சிரிப்போடு இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை உணர்வு கொண்ட ஒரு சிறந்த ஒரு மாமனிதர் என்று சொல்லக்கூடிய எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர், திரைப்பட வசனகர்த்தா, டைரக்டர், அதே போன்று திரைக்கதை, இப்படி பல்வேறு வகைகளிலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்தவர் என்னுடைய அன்பு சகோதரர் திரு பாக்யராஜ் அவர்கள். பொதுவாகவே அன்பு சகோதரர் பாக்யராஜை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், சமூகத்தில் நிலவுகின்ற அந்த பிரச்சனைகளையும், குடும்பத்தில் நிகழ்கின்ற அந்த பிரச்சனைகளையும், அந்த நிகழ்வுகளையும் தனக்கே உரிய ஒரு காமெடி நகைச்சுவை உணர்வோடு திரை உலகத்தின் திரையின் மூலமாக மக்களிடத்தில் கொண்டு சேர்த்தவர் அன்பு சகோதரர் பாக்யராஜ் அவர்கள். அன்பு சகோதரர் பாக்யராஜை பொறுத்தவரை இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஒரு தீவிர ரசிகர். எனவேதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்பு சகோதரர் பாக்யராஜை பொறுத்தவரை தன்னுடைய கலை வாரிசு என்று பகிரங்கமாகவே அவர்கள் அறிவித்தார்கள். அது மட்டுமில்லாமல் பாக்யராஜ் பொறுத்தவரை பொதுவாகவே ஒரு 100 படங்கள் என்று சொன்னால் அது 75 படங்கள் ஹீரோவாக நடித்தவர், அதாவது கதாநாயகன் நடித்தவர். 25 படங்கள் வெவ்வேறு வகையிலே அவருடைய வசனங்கள் இன்றைக்கும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு சிந்திக்கக்கூடிய வகையில் இருக்கின்ற அளவிற்கு இருந்தவர். குறிப்பாக 1977 இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்கள், அன்பு சகோதரர் பாரதிராஜா அவர்களுடைய உதவி இயக்குநராக இருந்து படிப்படியாக வளர்ந்து பல இளைய தலைமுறை, அதாவது இயக்குநர்களை உருவாக்கியவர் அன்பு சகோதரர் பாக்ய. உண்மையிலேயே மிக மிக ஒரு மனது கஷ்டப்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற ஒரு நிலைமை. அதுவும் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திலே இயக்குனர் இமயம் சரிந்தது. அதே போன்று திரைப்படத்திலே பன்முகத்தன்மை கொண்ட நம்முடைய சகோதரர் பாக்யராஜ் அவர்கள் மறைந்தது என்பது தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே எல்லா வகையிலும் இழப்பு என்கின்ற வகையில் தான் அவருடைய இழப்பு இருந்திருக்கின்றது. 73 வயது என்று சொல்லும்போது இன்னும் அவர்
20 ஆண்டுகள் வயது முதிர்ந்து இறப்பது என்பது அது ஏற்கக்கூடியது. ஏன்னால் இயற்கை அது அனுமதித்த ஒன்று. ஆனால் 73 வயது என்று சொல்லும்போது மனம் ஏற்க மறுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவர் இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் தமிழ்நாட்டிற்கு எத்தனையோ படைப்புகள் நிச்சயமாக திரு பாக்யராஜ் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை காலம் பறித்து விட்டது. எனவே பாக்யராஜ் இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் அதே போன்று தமிழ் திரையுலகத்திற்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் ஜப்பான். ஏன்னா நான் அப்படி தான் சொல்லணும். பாக்யராஜ் அங்கிள் எப்போதும் என்னை அப்படி தான் கூப்பிடுவார். அங்கிளும் எங்கள் அம்மாவும் ஒன்றா படித்தவங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியில் அங்கிள் ஒருத்தர். எங்கள் வீட்டில் நடந்த எல்லா சந்தோஷத்துக்கும் எல்லாத்துக்குமே அங்கிள் இருப்பார். ஏன்னா அங்கிள் தான் முன்னாடி இருப்பார். முன்னாடி இருந்து எல்லாமே நடத்தி வைப்பார். ஆனால் எவ்வளோ வாட்டி அங்கிளை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கோம், எவ்வளோ விஷயம் பேசியிருக்கோம் எல்லாம். ஆனால் இப்படி நாங்கள் அங்கிளை பார்ப்போன்னு எதிர்பார்த்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான சோல் அவர். அவரோட படங்கள் எப்படி ஃபீல் குட்டாக இருக்குமோ அந்த மாதிரி தான் அவரே. என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் அங்கிள்கிட்ட பேசினா அதை ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக மாற்றி நம்மளை அனுப்புவார். அவ்வளோ நல்லவர். அண்டு தமிழ் திரையுலகத்தில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே ஸ்க்ரீன் ப்ளே சக்கரவர்த்தினா அது பாக்யராஜ் அங்கிள் தான். அவரோட எல்லா வருஷம் ஜனவரி 7ஆம் தேதிக்கும் நான் ஃபேமிலியோடு பார்ப்போம் அங்கிளை. ஏன்னா அங்கிளோட பர்த்டே அன்னைக்கு. அண்டு இந்த வருஷம் ஜனவரி 7ஆம் தேதி அங்கிளோட 50வது வருஷம் ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆனால் அதுதான் அங்கிளோட கடைசி பர்த்டேவா ஆகும்னு யாருமே நினைக்கல, எதிர்பார்க்கல. அண்டு அங்கிளை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா அப்பா அம்மா மாதிரி அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கிள் இல்லாதது கண்டிப்பாக ஒரு பெரிய குறை. அவங்க ஃபேமிலிக்கு, ஆன்ட்டிக்கு, அப்புறம் சாந்திரனுக்கு, அம்லுக்கெல்லாம் எப்படி அவங்கள ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொல்கிறதுன்னே தெரியல. அப்படி இருந்தது. அவர் எல்லார் வீட்லேயும் ஒரு மெம்பர். அவ்வளோ நல்ல ஒரு ஆத்மா டக்குன்னு நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், அதுதான். அண்டு அங்கிள் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் எல்லாரையும் ப்ளஸ் பண்ணுங்கள். லவ் யூ ஸோ மச் அங்கிள். அங்கிளை லாஸ்ட் மந்த்து தான் அவரோட ஒரு ஆடு கால் பண்ணார். கண்டிப்பாக வானார். நான் போய் ஆட் பண்ணேன். இந்த மந்த் 15ஆம் தேதி தான் டப்பிங்கே பண்ணோம். அவ்வளோ நேரம் பேசியிருந்தோம் அங்கிளோட. அவர் இல்லைன்றது நம்பவே முடியல. இது இன்னும் கனவு தானா அப்படி இருக்குது. உங்கள் எல்லார் வீட்லேயும் அவரும் ஒருத்தர். ஸோ அவருக்காக எல்லாருமே அவரோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு வேண்டிக்கோங்க. தேங்க்யூ. திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை நம்ம இழந்துட்டோம். அதாவது நிறைய பேர், சொந்தம், திரை சொந்தம், ஒரு பொக்கிஷம், ஒரு அற்புதமான ஒரு மனிதர், ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அழகாக காமெடியாக சொல்ல போன ஒரு அழகான அற்புதமான மனிதரை நம்ம இழந்துட்டோம். அங்கிளோட படங்கள்லாம் சின்ன வயசில் நான் நடிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் 2 பேருக்கும் சண்டை வரும்போது கூட கூப்பிட்டு எங்களை அட்வைஸ் பண்ணுவார். அதுவும் காமெடியாக அட்வைஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பெத்த அப்பா மாதிரி எங்களுக்கு நம்ம ஃபேமிலியில் அவருக்கு இந்த காலையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப சங்கடப்பட்டு இதயம் நொறுங்கி போயிடுச்சு. உண்மையிலேயே அவரை பிரிஞ்சு ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறோம். அங்கிள், ஐ லவ் யூ அங்கிள். வி மிஸ் யூ அங்கிள். தேங்க்யூ. மீடியா வணக்கம். நான் காமெடி நடிகர் சிவராமன் தூரல் நீர்ப்பூச்சி படத்தில் பாக்யராஜர் கூட பண்ணியிருப்பாங்க. சைக்கிள் ஆயில் மூஞ்சில் பூசிட்டு பாக்யராஜர் வருவாங்க. அவரோட பையன் நான். எங்கள் அப்பாவுக்கு அந்த படம் தான் பெரிய பிரேக்கப். எங்கள் அப்பா தூரல் நீர்ப்பூச்சி படம் தான் பிரேக். அதுக்கப்புறம் கடைசி எங்கள் அப்பா நடித்த படமும் பாக்யராஜர் படம் தான். பவுனு தான் அந்த படம் தான் நடித்தாங்க. என்னை உருவாக்குனதும் பாக்யராஜர் தான். எனக்கு பாக்யராஜர் எனக்கு குருநாதர். தூர்தர்ஷன் சீரியலில் எனக்கு பாக்யராஜர் உருவாக்குனதுங்க. எங்கள் அப்பா எல்லாருக்கும் இது மாதிரி அமையாது. அப்பாவுக்கும் குருநாதரும் எனக்கும் ஒரு குருநாதர் மாதிரி எல்லாருக்கும் அமையாது. அப்படிப்பட்ட குருநாதர் ஒவ்வொரு பிறந்த நாளையும் அதுக்கும் என்னை சினிமாவில் வந்திருந்து நான் ஒவ்வொரு பிறந்த நாள் அன்றைக்கும் என்னோடய குருநாதர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவேன். அது இனிமேல் வாங்க முடியுமான்னு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
எங்கள் அப்பா நான் சின்ன வயசுலேயே இழந்துட்டேன். எங்கள் அப்பா நான் வந்து எங்கள் அப்பா சாகும்போது 43 வயசு. இப்போ என்னுடைய சினிமாவில் எனக்கு அப்பா மாதிரி இருக்கிற பாக்யராஜ் சாரையும் எழுந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சினிமாவுக்கு பெரிய இழப்புன்றது ஒரு பக்கம், என்ன மாதிரி கலைஞர்கள்லாம் வந்து இப்போ ஒரு அனாதை மாதிரி இருக்கிறோம். வணக்கம், தேங்க்ஸ். 17 நாளுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் மேதை பாரதிராஜா, இன்னொரு பாரதிராஜா பிறகு வாய்ப்பே இல்லை. கிராம கதைகளை கவித்தமாக சொன்ன மகான் பாரதிராஜா போயிட்டார். அதே கிராமத்து கதைகளை அகாடமிக்காக சொன்ன மனுஷன் இன்னொரு பாக்யராஜ் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு. 73 பெரிய வயசு ஐயா, 73 பெரிய வயசா? என்னை விட 22 வயசு சின்ன பையன், 12 வயசு சின்ன பையன்ப்பா. தாங்கவே முடியல. அவர் ஆத்மா சாந்தி அடையும். சார் போகலாம் சார். வணக்கம். பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ், எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது நாங்கள்லாம் ஒன்றா சினிமாவில் சான்ஸ் தேடி சென்னைக்கு வந்தோம். அதெல்லாம் கடைசியாக நான் பாக்யராஜ் சார் கூட தீவனை பூட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ், நானும் பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார் எல்லோரும் இருக்கிறோம் அந்த தீவனை பூட்டு வெப் சீரிஸில். அப்போது அதை நினச்சி பார்க்குறேன். 50 வருஷம் பழக்கம் பாக்யராஜ் சார். ஒரு சடன் டெத்துங்கிறது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரை இழந்து வாடுற அவருடைய குடும்பத்திற்கும் திரையுறவினருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ஏன்னா ஒரு திரைக்கரை மன்னன் புகழப்பட்டவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கலையுலக வாரிசுன்னு சொல்லப்பட்டவர். அந்த மாதிரி மிகப்பெரிய புகழை கொண்டவர் பாரதிராஜ் அவருடைய மறைவிற்கு தமிழ்நாடு நடிகர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளேன். நான் பாக்யராஜ் சார் நெருங்கிய பழக்கம் எனக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னா, நடிகர் சங்க தேர்தலில் நிற்கிறப்ப அண்ணா ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் என்னை கூப்பிட்டு சாருக்கு சப்போர்ட் பண்ணினார். அதனால் அவரோட ஒரு 3 மாதம் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பட் அந்த தேர்தலில் அவருடைய வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல் வந்து குரல் கொடுக்கக்கூடியவர் தான். நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற படம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படம். அந்த படத்தில் பாக்யராஜ் சார் வந்து முக்கிய வேஷம் நடிக்க நான் கேட்டுருந்தேன். அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. இந்த இழப்பு எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து சினிமா ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய பேரிழப்பு. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பாக்யராஜ் சாருடைய ஒரு 25 வருஷம் பழக்கம் எனக்கு இருக்குது. நிறைய படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ஃபைட் பண்ணியிருக்கிறோம். அவர் இந்த நிலைமை இன்றைக்கி தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு. சில பேருக்கெலாம் மரணமே வரக்கூடாதுன்னு நினைப்பேன். அதில் நம்ம பாக்யராஜ் சாரும் ஒருத்தர். பெரிய பெரிய கலைஞர் இவங்கெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆனால் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. ஆனால் அவங்க படைப்புகள் நம்ம கூட இருக்குன்றது மட்டும் அது மறுக்க முடியாது. அவங்களுடைய குடும்பத்துக்கும் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மாபெரும் தமிழ் திரையுலகிற்கு ஒரு மாபெரும் இழப்பு. கண்ணதாசன் ஒரு வரிகளில் சொல்லியிருப்பார், வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும். ஆனால் வரவு செலவு கணக்கில் சொன்னார். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கும் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் யார் சாதனை படைக்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த மனிதர்கள். தமிழ் திரை உலகில் மாபெரும் சாதனை படைத்தவர். எனது 50 ஆண்டு கால நண்பர் அவர். சுவரில்லா சித்திரங்கள் என்ற படத்தின் மூலம் நான் உதவி இயக்குநராக அவரிடம் சேர்ந்தேன். என்னுடைய குருவாக மாறினார். நண்பராக இருந்த ஒரு குருவாக மாறினார். நான் பிறகு தொடர்ந்து இதே பக்கத்து தெருவில் தான் நான் குடியிருந்தேன். தினசரி சந்திப்பேன். இன்று காலையில் இந்த செய்தி கேட்டோன்னே உண்மையிலேயே எனக்கே நாடி நரம்பெல்லாம் கடந்து போச்சு. நல்ல வருத்தமாக இருக்குது. ஏன்னா 50 ஆண்டுகள் நண்பர் அவரை இழந்தது வந்து தமிழ் திரையுலகிற்கு வந்து ஒரு பெரிய இழப்பு. அவருடைய முதல் படம் சுவரில்லாத சித்திரங்கள். சுவர் அழிந்து போகலாம், ஆனால் அவர் எழுதிய சித்திரங்கள் என்றுமே அழியாது. அது தமிழ் திரை உலகம் இருக்கும் வரை எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி.
என்ன படம்? குமரன் திருவிளையாடல். ஓகேவா சார்? வணக்கம். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஒரு துயரமான சம்பவம் ஆகிப்போச்சு. இந்தியாவில் மட்டும் சொல்ல முடியாது, உலகத்திலே வந்து கதைக்கு ஒரு மன்னன்னா அது வந்து பாக்யராஜ் சார் அவர்கள். அவரோட அற்புதமான கதையமைப்பில் இன்றைக்கி தமிழக சினிமாவே வந்து கொடிகட்டி பறந்துச்சு ஒரு நேரத்தில். அவர் கூட நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணியிருக்கேன், அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நாங்கள் எந்த ஆடியோ ஃபங்க்ஷன் போனாலும் நாங்கள் 2 பேரும் போவோம். நிறையா பேசுவார், நிறையா அவர்கிட்ட ஐடியா இருக்கும். அவரோட சொல்கிற கதை பார்த்தா எப்படி இவர் இங்கே பிறந்து தான் கற்றுக்கிட்டாரா இல்லை மேலோகத்துலேருந்து கற்றுக்கிட்டே வந்தாராங்கிற மாதிரி ஒரு அற்புதமான கதை அமைப்பு கொண்டவர். லாஸ்ட்டாக வந்து சார் டைரக்ஷனில் ஒரு படத்தில் டான்ஸ் ஆடினார். கடைசி படம் எனக்கு தெரிஞ்சு இல்லையா, நம்ம படம் பேருனா குமரனின் திருவிளையாடல்னு அந்த படத்தில் டான்ஸ் ஆடியிருந்தார். அவருக்கு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. இப்போ கலை உலக என் வாரிசுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவித்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து சாதாரண ஆளில் ஒரு வசிஷ்டர், அவர் வந்து இவரை என்னோடய வாரிசு அப்படின்னு அறிவித்தார். அப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய மனிதராக இருப்பார். இந்தியில் அமிதாப் பச்சன் படம் பண்ணும்போது அமிதாப் பச்சன் வந்து இவங்க 2 பேருக்கும் லாங்குவேஜ் பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து அமிதாப் பச்சன் ரொம்ப ரசித்தார். ஏன்னா நாங்களாம் கூட இருந்து பார்த்தோம். அந்த மாமனிதர் நம்மளை விட்டு போயிட்டாருங்கிறத தாங்கவே முடியல. ஏன்னா தொடர்ந்து சினிமா உலகத்தில் இன்றைக்கி வந்து சௌத்ரி சார் தொடர்ந்து கண்டினியூவாக நிறைய பேர் தவறிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு நான் உடற்பயிற்சி ஆளுங்கிறதுல நினச்சி சொல்கிறேன். உடற்பயிற்சி பண்ணுங்கள், மென்று சாப்பிடுங்க, முத்திரைகள் கற்றுக்குங்க. நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நோய் இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தார், இன்னும் திரையுலகம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம். அவர் ஆத்மா வந்து இறைவனடியில் போய் அமர்ந்து அவர் சாந்தமாகி எல்லாருக்கும் நல்லது பண்ணோன்னே வேண்டிக்கிறேன். பேர் அதிர்ச்சியான நாள். எங்கள் கலை குடும்பத்தில் இந்த 2 வாரத்தில் 2 பேரிழப்பு. அது எப்படி எங்களால் தாங்க தெரியல. ஒன்று பாரதிராஜா அவர்கள், அடுத்து அவருடைய சிஷியரான பாக்யராஜ் அவர்கள். பாக்யராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு பெயர் தமிழ் திரையுலகம் இருக்க வரைக்கும் அந்த பெயர் நிலைச்சிருக்கும். நம்ம சும்மா ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர், ஒரு சாதனையாளர் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போக முடியாது. அவர் தமிழ் திரையுலகில் ஒரு சரித்திரம். நாங்களாம் அவர் படத்தை பார்த்துட்டு நம்மளும் டேரக்டரெலாம் அவ்வளோ நம்பிக்கையோடு சென்னைக்கு வந்தோம். என்னை மாதிரி பல பேர் அவர் படத்தை பார்த்துட்டு தான் டேரக்டர் ஆசை வந்தது. இன்னொன்று 80களில் வெளியூர்லேருந்து இயக்குனர் கிளம்பி வந்த எல்லாருமே பாக்யராஜ்கிட்ட அஸ்டண்டாக சேர்ந்து வந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். இவர்கிட்ட அஸ்டண்டாக சேர்ந்தால் தான் பெரிய டேரக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து பார்த்திபன், பாண்டியராஜன், இப்படி பல பேர் இப்படி இயக்குனர் ஆகியிருக்காங்க. 80ல் 90ல் உச்சம். இன்னொன்று அந்த நேரத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த் அப்படிங்கிற 2 மிகப்பெரிய உச்ச நடிகர்கள். அவங்க படத்தை வசூல் கொட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்து இடையில் ஒரு இயக்குனராக அவரே ஹீரோவாக நடித்து அவங்கள ஈக்குவல் சொல்ல அவங்க மேலேயே வசூலை பார்த்தவர். இன்னொன்று தமிழ் திரையுலகிலேயே பிஸ்னஸுங்கிறது 80 லட்சம் 80 லட்சம் அப்படி இருந்த காலகட்டத்தில் முதல் முறையாக 1 கோடி பிஸ்னஸ் பண்ணது பாக்யராஜோட படம் தான். அவருடைய தவணை கணக்குகள் வந்து 1 கோடி வசூலை தொட்டது. அதே மாதிரி ஹிந்தியில் நிறைய போய் வெற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் பாக்யராஜ் சார். அப்போது சூப்பர் ஸ்டார் வந்து அமிதாப் பச்சன் உச்சத்தில் இருந்தார். ஆக்ரி தாங்கிற படம் ஹிந்தியில் மிகப்பெரிய வசூல் அடைஞ்சது. அமிதாப் பச்சன் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த 10 படங்களில் அந்த ஆக்ரி தான் ஒன்று. திரைக்கதை மன்னர்பாங்க, திரைக்கதை மேதையம்பாங்க. இது எல்லா படத்துக்கும் முழு தகுதி உள்ளவர். இன்னொன்று இப்போ வர புது இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம், திரைக்கதை கற்றுக்கணும்னா நம்ம வந்து வேறு எங்கேயும் படிக்க தேவையில்லை, இன்ஸ்டியூட்டுக்கு போக தேவையில்லை. பாக்யராஜரோட ஒரு 10-15 படத்தை தொடர்ந்து பார்த்தாலே நம்மளுக்கு திரைக்கதை அறிவு வந்துடும். இந்த திரையுலகில் இங்கே எல்லாருக்குமே அவரை ஒர்க் பண்ணவங்களும் சரி ஒர்க் பண்ணாதவங்க எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் மானசீக குரு யாருன்னா
பாக்கியராஜ் சார் தான். அவரோட ஒர்க் பண்ண பார்த்திபன் பாண்டியராஜன் மட்டும் அவருக்கு சிஷியர் இல்லை. என்னைய மாதிரி நிறைய இயக்குனர்கள் அவருடைய சிஷியர்கள் தான். அவரோட சேர வந்து எங்களால் சேர வாய்ப்பு இல்லை, தவிர ஒரே ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது, அவரோட பலர் பாக்கியம். அதுவும் எழுத்தாளர் சங்கத்தில் தலைவர் வந்ததுக்கப்புறம் அதே சங்கத்தில் நானும் செயற்குழு உறுப்பினராக பயணித்தேன். அவர் கூட அந்த பயணித்த காலம் வந்து ஆண்டவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். ஒரே ஒரு உண்மை தான், தமிழ் திரையுலகத்தின் மிகப்பெரிய வரலாறு பாக்கியராஜன் பேர் என்றைக்கும் நிலைச்சிருக்கும், அவர் புகழும் என்றைக்கும் ஓங்கி இருக்கும். என்றைக்குமே அவர் படங்கள் வந்து வெற்றி படம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உதாரணமான படங்கள். அவர் ஆத்ம சாந்தியடைய ஆண்டவனை வேண்டுகிறேன். எங்கள் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் தலைவராக இருந்தார் பிரபாகர், இணைச் செயலாளர், நான் துணைத் தலைவர். கிட்டத்தட்ட 6-7 வருடங்கள், அதாவது எல்லாருக்கும் அவரை நடிகராக தெரியும், உதவி இயக்குனராக தெரியும், இயக்குனராக தெரியும், வசனகர்த்தாவாக தெரியும். தென்னிந்திய மொழிகள் மட்டும் இல்லை, இந்தி வரைக்கும் அவர் இயக்கினார் அப்படின்றதெல்லாம் தெரியும். அதை மீறி இந்த திரைப்படத்துறை சார்ந்த தொழிலாளர்களுக்காக, ஏழை எழுத்தாளர்களுக்காக அவர் வந்து பாடுபட்டார் அப்படின்றது பல பேருக்கு தெரியாது. உண்மையிலேயே தன்னுடைய பொன்னான நேரத்தை அதற்காக நிறைய செலவிட்டார். இப்போ கூட இந்த நேரம் எங்கள் சங்கத்தோட தேர்தல் நடக்கிற நேரம், அவர் வந்து அதற்கான முன்னேற்பாடுகளோடு இருந்த நேரம். நேற்று வரை அதற்கான அவர் பேசி அப்படியே வாட்ஸ்அப்பில் குறிப்புகள் அனுப்பி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ கூட பார்க்குறப்போ அவர் வந்து படுத்திருக்கிறாருன்ற மாதிரி தான் இருக்க ஒழிய அந்த அவர் வந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்து விட்டார், மரணமடைந்து விட்டார்ன்றதெல்லாம் எங்களால் நம்பவே முடியல. சத்தியமான வார்த்தை. என்னென்னைக்கும் எங்கே எழுத்தாளன் குரல் கொடுக்கிறானோ திரைப்படத்துறையில் அங்கெல்லாம் பாக்யராஜ் சார் இருப்பார். அதே மாதிரி எல்லாரும் வந்து நடிக்க வர்றப்போ அழகாக இருக்கணும், கலராக இருக்கணும், ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்ற அந்த கிராமரை இலக்கணத்தை உடைச்சி தன்னோட உருவத்துக்கு தகுந்த மாதிரி கதை பண்ணி வெற்றியடைய செய்தவர் பாக்யராஜ் அவர்கள். அதே மாதிரி எல்லாரும் சென்டிமெண்ட்டாக நெகட்டிவான டைட்டில் வைக்கக்கூடாதும்பாங்க, அதையும் வச்சு அதெல்லாம் இல்லை, வெற்றிகரமான சினிமாவுக்கு அந்த மாதிரி சென்டிமெண்டெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி உருகை ஓசை, தூரல் நின்று போச்சு, இந்த மாதிரிலாம் நெகட்டிவான டைட்டிலை வச்சு வெற்றி பெற்றவர். இன்றைக்கும் எழுத்துலகத்தின் பிதா மகன் அப்படின்னா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தை கட்டி காத்தவர். அவருடைய புகழ் நிச்சயமாக இன்னும் பல ஆண்டுகள் இந்த திரையுலகத்தை அப்படியே ஆட்சி செய்யும். இந்த அரசு அவருக்கு அடையாளமாக ஏதாவது உண்மையிலேயே செய்தால் அது எழுத்தாளர்களுக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்களுக்கும் செய்கிற அடையாளமாக இருக்கும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். அதுபோலவே அவருடைய ஒர்க்கை, அவருடைய வேலைகளை, அவருடைய திரைக்கதையை, அவருடைய வசனத்தை நல்ல ஆவண காட்சிப்படுத்த வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை நாமெல்லாம் சேர்ந்து செய்வோம். ஊடகங்களும் நம்முடைய தொழிலாளர்களும் திரைப்படத்துறை சார்ந்த நட்சத்திரங்களும் அவருக்காக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். கிட்டத்தட்ட 45 வருட நட்பில் இந்த குடும்பம் எங்களுக்கு பாக்யராஜ், பூர்ணிமா 2 பேர். ஒரு பகுதி இன்றைக்கி இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. சமாளிக்கவே முடியல, உள்ளதை ஜீரணிச்சிக்கவே முடியல. இதை விதின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போல்லாம் விதிக்கு கூட விதிமுறை இல்லாமல் போய்விட்டது. நான் அது விதியை வேண்டிக் கொடுக்கிறேன், கொஞ்ச நாள் விடுமுறை கொடுங்க. எங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரத்தனங்களை, மாணிக்கங்களை ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காதுங்க. இது உண்மையிலே தாங்க முடியாத ஒரு சம்பவம். திரு பாக்யராஜ் அவர்கள் ஒரு டைரக்டர் மறைந்தார், எழுத்தாளர் மறைந்தார், நடிகர் மறைந்தார் என்று சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் வீட்டில் அவரவர்கள் வீட்டிலே யாரோ தன் உறவுக்காரர் இறந்தார் என்கிற ஃபீலிங் தான் வரும். பாக்யராஜன் மனைவி செய்தியை கேட்டார், அப்படி தான் அவர் மனசில் இடம் பிடிச்சிருக்கார். ஒருத்தர் வீட்டில் இவங்க அண்ணா போயிட்டார், என் தம்பி போயிட்டார், எங்கள் மாமா போயிட்டான், என் மச்சான் போயிட்டான், எங்கள் தாத்தா போயிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் உண்மையிலேயே எங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்தவர் திரு பாக்யராஜ். அந்த இடத்த பிடித்த தனி பெருமை
திரு பாக்யராஜ் அவர்களுக்கு தான் இருக்குது. அது எப்படி அவர் தொட்ட உச்சத்துக்கும் அவர் பழகிற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப சாதாரணமாக பழகுவார். வண்டர்ஃபுல் பர்சன். பூர்ணிமா அவர்களுக்கெல்லாம் எப்படி சமாதானம் சொல்கிறதுலே தெரியல. எனக்கும் என் மனைவிக்கும் கிட்டத்தட்ட 45 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு. வெல், காலம் ஒன்றுதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நம் குடும்பத்தில் ஒருவர் இன்று மறைந்து விட்டார், இவ்வளவுதான் சொல்ல முடியும். கலைத்துறைக்கு ஒரு கருப்பு நாள். ஏறக்குறைய இந்த 30 நாளில் பார்த்தீங்கன்னா சௌத்ரி சார், பாரதி ராஜா சார், அவருடைய சிஷ்யன் பாக்யராஜ் சார் 3 பேருமே இருந்திருக்காங்க. கலைத்துறைக்கு எதிர் மிகப்பெரிய இழப்பு. ஒரு திரைக்கதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு உதாரணமாக இருந்தவர் பாக்யராஜ் சார். இந்த ஆல் இந்தியா அளவில் திரைக்கதைக்கு இவங்க தான் இலக்கணம் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. இன்றைக்கி கலைத்துறை வந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்க தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் இருக்கும். நல்லா ஸ்கூலில் படிக்கிறப்ப உடனே முடிச்சு படம், அவங்க படத்தை வந்து ஒரு 10 தாட்டிக்கு மேலே நாங்கள் பார்த்துருக்கோம். பார்த்து வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு நான் கலைத்துறையில் வந்திருக்கேன்னா அவங்க மேலே இந்த நம்பிக்கை தான். ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக அப்படி இருந்தால் தான் கலைத்துறைக்கு வர முடியாது. சாதாரண மனிதன் கூட வந்து கலைத்துறையில் நிலைக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க உதாரணம். ஒரு சின்ன பதிப்பு சாருடைய வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெக்குலியராக இருக்கும். ஒரு கேஸ் இங்கே போய் எங்கே போங்க அப்படின்வாங்க. அந்த வாய்ஸே கேஸில் சொல்லி தனி பெக்குலியர் ஆச்சு. அதுமாரி வந்து தனக்குன்னு தனி முத்திரை பதிச்சுட்டாங்க. இன்றைக்கி கலைத்துறை இல்லைன்னாலும் அவங்களுடைய நினைவுகள் தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அவங்களுடைய ஆத்மா சாந்தியட நாங்கள் மனமாற வேண்டிக்கிறோம். தமிழ் திரைப்பட உலகின் மிகப்பெரிய ஆளுமை இந்திய துணைக்கண்டத்திலே அவரைப் போல ஒரு திரைக்கதை ஆசிரியர் யாரும் இல்லை என்கிற அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு பெரும் மேதை. அவருடைய திரைக்கதை முறையை பின்பற்றாது அவர் வருகைக்கு பிறகு எந்த படைப்பாளியும் இங்கு கிடையாது. திரைக்கதை இல்லை, ஒரு பல்கலைக்கழகம். அதில் படிக்காத மாணவர்களே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அவர் எடுத்த படங்களில் எல்லாம் ஒவ்வொரு படங்களிலும் அவர் தொட்ட கதையும் அவர் திரையில் சொன்ன அந்த திரைக்கதை முறையும் பெரிய வரவேற்பை பெற்று பார்த்தவர்களெல்லாம் வியப்புக்கு ஆழ்த்திய காவியங்களை படைத்தார். எங்களுடைய அப்பா இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுடைய முதல் மாணவனாக வந்து தொடர்ந்து வெற்றிகளை கொடுத்து பெரும் உயரத்தை தொட்ட ஒரு பெருமகன் நம்முடைய ஐயா பாக்யராஜ் அவர்கள். செய்தி மிகுந்த அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா சிலர் பொய்யா கூட செய்தியை பரப்புவாங்க, அப்படி இருந்திருக்கக்கூடாதான்னு மனம் எண்ணியது. நான் அண்மையில் எங்கள் அப்பா பாரதிராஜா அவர்கள் மரணத்துக்கு என் கூடவே அருகில் இருந்து குறிப்பாக தேனி வரைக்கும் வந்து இந்த இறுதி அடக்க நிகழ்வு வரை பங்கேற்று வந்தாங்க. காலையில் அதிகாலையில் நடைப்பயிற்சிக்கு போய் திரும்பி வந்து சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த துயர முடிவு நிகழ்ந்திருக்குது. அது பெரிய வருத்தத்தை தருது. தம்பி சாந்தனு வந்து நான் ஜெயிக்கணுங்கிறதான் அவருடைய கனவு. ஆனால் நான் ஜெயிக்க போகிறத பார்க்காமலே அப்பா போயிட்டாங்கன்னு அழும்போது உங்கள் மனசே பதறுது, ரொம்ப வலியை தருது. இப்படி ஒரு மகத்தான ஒரு கலைஞனை, பழகுவதற்கு ஒரு எளிய இனிய மனிதரை நாம் இழந்திருப்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. ஐயா பாக்யராஜ் அவர்களை இழந்து வாடுகிற தம்பி சாந்தனுடைய குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், திரையுலகை சார்ந்த என்னுடைய அருமை உறவுகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். போற்றுதற்கும் வணக்கத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய ஐயா பாக்யராஜ் அவர்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை, புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன்.